என்றும் ஏற்பின்னது உலகம். அதனால் உழந்தும் உழவே தலை. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நாம் வளர்க்கும் கால்நடைகளில் அவ்வப்போது நோய்கள் மற்றும் இதர பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு கால்நடைகளுக்கு வரும் நோய்களுக்கு உடனடியாக நாம் கால்நடை மருத்துவரை அணுக முடியாத சூழ்நிலைகளில் நம்மிடம் உள்ள எளிய மூலிகைகள் மற்றும் பொருட்களை கொண்டே சித்த மருத்துவ முதலுதவி செய்து கால்நடைகளை காப்பாற்ற முடியும் என இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு கூறுகிறார் தஞ்சாவூரில் உள்ள மரபுசார் மூலிகை வழி கால்நடை பயிற்சி மற்றும் ஆய்வகத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் மருத்துவர் புண்ணியமூர்த்தி அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் தஞ்சை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கெண்டை மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு போன்ற பயிற்சிகளோடு கால்நடை மற்றும் மீன் பொருட்களின் மதிப்பூட்டிய பொருள் குறித்த பயிற்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த தஞ்சை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஒரு சிறப்பு திட்டமாக மரபுசார் மூலிகை மருத்துவ மையம் 2007ஆம் ஆண்டிலிருந்து முழுமையாக செயல்பட்டு வருகிறது. தமிழக அரசினுடைய பகுதி 2 திட்டமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் அடிப்படை நோக்கம் என்பது பண்ணையாளர்களுக்கு ஒரு சுயசார்பு தன்மையை உருவாக்கி எளிய மூலிகை மருத்துவ பொருட்களை கொண்டு கால்நடை கோழி மற்றும் இதர கால்நடை வளர்ப்பு பிராணிகளுக்கு முதலுதவி மூலிகை மருத்துவம் என்ற நிலையிலே இந்த மையத்தினுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. இதன் அடிப்படையாக சில கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வது செயல்பாடு குறித்த விளக்கமாக அமையும். நாம் ஒரு கால்நடை வளர்ப்பிலே அடிக்கடி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொழுது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த ஒரு அவசர உதவிக்கும் கால்நடை மருத்துவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலங்களிலே நாம் கை வைத்தியமாக முதலுதவி மருத்துவம் செய்வதற்கான சில சாத்தியக்கூறுகளை பற்றி இந்த மையம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு மேற்கொண்டுள்ளது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் எளிய மூலிகை பொருட்களை கொண்டு பல 100 ஆண்டுகளாக செயல்படுத்தி வரும் இந்த நாட்டுப்புற மருத்துவ முறைகளை மையமாக கொண்டு இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. தனிப்பட்ட முறையிலே இந்த மூலிகை மருத்துவத்தை ஆரம்பிக்கும் பொழுது பலருக்கு சில அடிப்படையான சந்தேகங்கள். மூலிகை மருத்துவம் உடனடி பலன் தருமா? இந்த மூலிகை மருத்துவம் சார்ந்த பொருட்களை நாம் எவ்வாறு கையாள்வது? இது தனியாக செயல்படுமா, வேறு பொருட்களோடு நாம் இதை கலந்து தர வேண்டுமா என்ற அடிப்படை வினாக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு தற்பொழுது தஞ்சையில் மரபுசார் மூலிகை மருத்துவ மையம் பொதுவாகவும், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே கோழிகளுக்கான ஒரு மரபுசார் மூலிகை மருத்துவ மையமும் செயல்பட்டு வருகிறது. இதற்கு மேலாக பண்ணையாளர்களுக்கு முதலுதவி மூலிகை மருத்துவம் பயிற்சியோடு கால்நடை மருத்துவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஒரு பட்டய படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்ற நிலையிலே ஒரு பட்டப்படிப்பை இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த மரபு சார்ந்த மூலிகை மருத்துவம் மற்றும் கால்நடை வளர்ப்பு முறைகள் சார்ந்த இந்த பட்டப்படிப்பை கால்நடை மருத்துவ படிப்பினூடே எடுத்து சென்று இதை பிரபலப்படுத்துவதின் நோக்கம் கால்நடை மருத்துவம் சார்ந்த பல்வேறு மூலிகை மருத்துவ கூறுகள் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு கலாச்சார அடையாளமாக காணப்படுகிறது. இது வெறும் ஒரு கலாச்சார சின்னம் என்பதோடு மட்டுமல்லாமல் பயன்பாட்டுக்குரியது என்ற நிலையிலே பல ஆண்டுகளாக
கள அளவிலே ஆய்வு செய்யப்பட்டு பல நோய்களுக்கு ஒரு முதலுதவி மருத்துவமாக இது செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு கால்நடைகளுக்கு வரும் நோய்கள் சிலவற்றை பற்றி ஒரு பொதுவான குறிப்பினை பார்ப்போம். நல்ல விலை உயர்ந்த ஒரு கறவை மாட்டை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் திடீரென்று அதற்கு கறக்கக்கூடிய பாலிலே நிறம் மாறி வருகிறது, அல்லது காலை தூக்குகிறது. மாடு கறக்கும் பொழுது முறையில் கறந்து கொண்டிருந்த அந்த காம்பு சில தடைகளை ஏற்படுத்துகிறது, நிறம் மாறி வருகிறது பால். இப்படி போன்ற ஒரு நிலையில மடிநோயினுடைய ஆரம்ப கட்டம் என்று உணர்ந்த பிறகு ஒரு கால்நடை மருத்துவருக்கு செய்தி சொல்லி அவர் வந்து பார்க்கக்கூடிய அந்த சில மணி நேரங்களிலேயே பலவித மாற்றங்கள் அந்த கால்நடைகளில் ஏற்படுகிறது. அப்போ உடனடியாக ஒரு முதலுதவி மூலிகை மருத்துவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி அடிப்படை ஆய்வு மூலமாக இந்த மூலிகை மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா மடிநோய் வந்தோடனே அதுக்கு ஒரு எளிய மூலிகை மருத்துவம். இந்த மூலிகை மருத்துவத்தை ஒரு பண்ணையாளர் பண்ணை அளவில் எப்படி செய்யறது? இப்ப அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா மடிநோய்க்கு சோற்று கற்றாழை ஒரு எளிய மூலிகை, எல்லா பகுதிகளிலும் கிடைக்கும், வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த சோற்று கற்றாழையை ஒரு மடல் சிறிதாக இருந்தால் அல்லது சிறிதாக இருந்தால் 2 மடல் எடுத்துக்கொள்வது, அதை சிறு சிறு துண்டங்களாக நறுக்கி ஒரு ஆட்டுக்கல் அல்லது மிக்சி போன்ற ஒரு உபகரணத்திலே போட்டு அந்த பொருள் நன்கு கூழாக அரைக்கப்பட்ட பிறகு ஒரு சாம்பார் கரண்டி நிறையாக 50 to 75 கிராம் மஞ்சள் தூள், அந்த மஞ்சள் தூளை அதோடு சேர்த்து சுண்ணாம்பு ஒரு 10 கிராம், அந்த 10 கிராம் சுண்ணாம்பு 3 பொருட்களையும் சோற்று கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சள், இந்த 3 பொருளையும் நல்ல கலவை முறையிலே அரைத்து ஒரு கெட்டி சட்னி போன்ற ஒரு நிலையிலே அது வரும். அந்த பொருளினுடைய ஒரு பகுதியை கையிலே அள்ளி அதை சிறிது நீர் கலந்து சுவற்றுக்கு சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய ஒரு திறநிலைக்கு அதை கலக்கி எடுத்து ஊற்றினால் அப்படியே தடதடவென்று அது ஊற்ற வேண்டும். இந்த கலவையை தடவுவதற்கு முன்பாக மாட்டினுடைய மடியிலே நீரை நன்கு அடித்துவிட்டு 4 காம்புகளிலும், ஏதோ ஒரு காம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதை நம்ம ஒதுக்க வேண்டாம், 4 காம்புகளிலும் உள்ள பாலை சுத்தமாக கறந்து இந்த மடிநோய்க்கான அந்த கலவையை எடுத்து நாலாபுறமும் மடியினுடைய பல பகுதிகள் முழுமையாக தடவும் பொழுது கீழே சிறு சிறு சொட்டுகளாக அந்த மருந்து பொருள் இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 முறையாவது அந்த மருத்துவ பொருளை ஒவ்வொரு முறை தடவும் பொழுதும் மடியிலே நீர் அடித்து விட்டு நன்கு மடியை பிசைந்து விட்டு அதில் உள்ள பாலை முழுமையாக கறந்து விட்டு 10 முறை தடவினோம் என்றால் நோய் கண்ட மாத்திரத்தில் இந்த மருத்துவத்தை கடைபிடிக்கும் நிலையில் 48 மணி நேரத்தில் மடி வீக்கம் குறைவதோடு அல்லாமல் பாலில் வரக்கூடிய நிறம் மாறுவதோடு மட்டுமல்லாமல் மடியில் உள்ள கடினத்தன்மையும் மாறி பால் பழைய நிலைக்கு அதே அளவு பால் கறக்கக்கூடிய தன்மை இன்று பல்வேறு நிலைகளிலே பண்ணையாளர்கள் எங்களுக்கு திரும்பவும் எடுத்து கூறி அந்த முறையை செய்து வருகிறார்கள். சில சமயங்களில் மடிநோய் வந்து 2-3 நாட்கள் ஆகிவிட்டன, மடி ஒரு அந்த கடினத்தன்மையை பெற்றுவிட்டது, பல நாட்கள் மருத்துவம் செய்தும் அதை எங்களால் போக்க முடியவில்லை என்ற நிலையில் இருப்பவர்கள் கூட இந்த மருத்துவத்தை கையாண்டு அளவிலே, இப்ப நான் 2 நாள் 3 நாள்ல இந்த மருத்துவம் வந்து உடனடியா பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன், இதையே வந்து கடினத்தன்மை வந்துவிட்டால் 1 வாரத்தில் இருந்து 10 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த மருத்துவத்தை தினமும் புதிதாக மருந்தை அரைத்து நான் முன்பு குறிப்பிட்டது போல மடியினுடைய பல பகுதிகளிலும் தடவி வந்தால் இந்த மடிநோயை முற்றுவமாக நாம் குணப்படுத்த முடியும். இந்த மருத்துவத்தினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால் சோற்று கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சள், வெத்தலைக்கு போடுகிற சுண்ணாம்பு, அப்பதான் அது வந்து மடியில எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த எளிய பொருட்களை நாம் எந்த நேரத்திலும் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். எந்த நேரத்தில் மடியில் ஒரு பிரச்சனை வருகிறது, அதுல ஒரு நாம் அதை கவனிக்க வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது யாரையும் எதிர்பார்க்காது
சுயசார்பு தன்மையோடு ஒரு பண்ணையாளர் அவருடைய கால்நடையை உடனடியாக கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால இந்த மருத்துவத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம் என்றால் சுயசார்பு தன்மை. பண்ணையாளர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு முதலுதவியை உடனடியாக செய்ய முடிகிறது. இந்த முதலுதவி மூலிகை மருத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்று சொல்ல வேண்டுமானால், மருந்து பொருள் எச்சங்கள் கால்நடையினுடைய பால் மூலமாக மனித உணவிற்கு வருவது முழுவதுமாக தடுக்கப்படுகிறது. பண்ணையாளருக்கு ஒரு அடிப்படையான சுயசார்பு சார்ந்த ஒரு மூலிகை மருத்துவம் என்பதோடு மட்டுமல்லாமல், அவர்கள் தயாரிக்கின்ற பொருள், கால்நடை மூலமாக பெறப்படுகின்ற பொருள், பால், முட்டை, இறைச்சி போன்ற பொருட்கள் எல்லாம் மருந்து பொருள் எச்சம் இல்லாத இயற்கை சார்ந்த முறையிலே அந்த பொருட்கள் கிடைப்பது என்பது ஒரு கூடுதல் அம்சம். இதைத் தொடர்ந்து மூலிகை மருத்துவம் சார்ந்த நம்முடைய பாரம்பரிய அறிவு பாதுகாக்கப்படுகிறது. சோற்று கற்றாழை, மஞ்சள் போன்ற பொருட்களினுடைய மருத்துவ தன்மை, பல்நெடுகாலமாக நாம் பயன்படுத்தி வருகின்ற அந்த மருத்துவ அறிவு பாதுகாக்கப்படுகிறது. இது தேவை என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே சோற்று கற்றாழை போன்ற மூலிகைகள் கொல்லைப்புறங்களிலும் தோட்டங்களிலும் ஊரின் பல பகுதிகளிலும் இது பாதுகாக்கப்பட்டு அந்த மூலிகை பயிர் நமக்கு தொடர்ந்து பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் உருவாகிறது. இந்த நிலையிலே மூலிகை மருத்துவம் என்பது ஒரு தனித்த ஒரு அம்சமாக பார்க்காமல், கால்நடைகள் மூலமாக ஒரு வாழ்வியல் ஆதாரம் பெறக்கூடிய அனைத்து பண்ணையாளர்களும் எளிய மூலிகை மருத்துவ பயிற்சி பெறுவதோடு அது பற்றிய அறிவையும் செவ்வனே பெற்று, மூலிகை சார்ந்த அறிவு, மூலிகையை பாதுகாத்தல், மூலிகைகளை வளர்த்து அதை பல்வேறு இடங்களிலே நாம் பயிரிடுதல், நமக்கு பயனுள்ள அந்த பொருட்களை எந்த நேரத்திலும் நாம் கைக்கொண்டு கால்நடை வளர்ப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும், அதன் மூலமாக கிடைக்கின்ற பொருள் ஊறு விளைவிக்காத ஒரு பொருளாக இருப்பது என்பது இதனுடைய கூடுதல் அம்சம். இப்படி மருத்துவ மூலிகை பயன்பாடு என்பது ஒரு பண்ணையாளருக்கு சுயசார்பு தன்மையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த மூலிகை சார்ந்த கால்நடை மருத்துவம் பண்ணையாளருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. சிறிய அளவிலே நாம் பண்ணை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கான மருத்துவ செலவு குறைகிறது. அது நினைத்த மாத்திரத்தில் உடனடியாக அந்த மருத்துவத்தை செய்ய முடிகிறது. இந்த மடிநோய் சம்பந்தமாகவே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது 4 காம்புகளில் ஏதோ ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காம்புகளிலோ அந்த பகுதியிலே சில மாற்றங்கள் ஏற்படுத்தி வருவது. இது இல்லாமல் கன்று ஈன்றவுடன் ஒரு சில மணித்துளிகளிலே அந்த மடிக்கு முன்பமாக நீர் கோற்று தளதளவென்று இருக்கும். இது ஒரு நோய் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த பசுவானது மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும். அது நல்ல கறவை உள்ள மாடுகளிலே இந்த நோய் காணப்படும். இதுக்கு ஒரு மருத்துவம் நாம் சொல்லலாம். எப்படி என்றால், ஒரு 250 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டியது, 3 அல்லது 4 பல் பூண்டு, வெள்ளை பூண்டு எடுத்துக்கொண்டு சிறு சிறு துண்டுகளாக அவற்றை நசுக்கி அதை அந்த எண்ணெயிலே போட்டுவிட்டு ஒரு 5 அல்லது அதிகபட்சம் 10 கிராம் அளவிலே மஞ்சத்தூளை அதில் போட்டு லேசாக சூடு பண்ண அந்த பூண்டு வாடக்கூடாது. அந்த எண்ணெயில் அப்படியே அந்த சீவிய பூண்டு பகுதியிலே எண்ணெய் அப்படியே இறங்கணும். அந்த இளம் சூட்டோடு அதை அப்படியே நம் கையை வைத்து நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு பிசைந்து விட்டு அந்த எண்ணெயை நன்கு நாலாபுறமும் தடவி விட்டு, நம்முடைய பராமரிப்பு முறைகளே இந்த கால்நடைகளை கட்டியே வைத்திருப்பதனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனையை தவிர்ப்பதற்காக காலை மாலை 2 வேளையும் ஒரு அரை மணி நேரம் அந்த கன்று ஈனுவதற்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்பாகவும் கன்று ஈன்ற உடனும் இந்த கால்நடையை, அந்த பசுவினை நாம் காலார ஒரு அரை மணி நேரம் வெளியிலே ஊட்டி கொண்டு வைத்துவிட்டு, அப்படியும் மீறி வரக்கூடிய இந்த நீர் கோத்தல் நிலையை, அதையும் மடிநோய் என்று சில பேர் தவறாக சொல்வார்கள், மடி சார்ந்த அந்த பிரச்சனையையும் இந்த எளிய மருத்துவம் மூலமாக நாம் சரி செய்ய முடியும். இது இல்லாம பாத்தீங்கன்னா, புதியதாக பரப்பவர்கள், தன் விரல் நகங்களை சரியாக பண்படுத்தாதவர்கள், கறக்கும் முறையிலே கட்ட விரலை மடித்து கறப்பவர்கள் எல்லாம் காம்பிலே சில காயங்களை ஏற்படுத்துவார்கள். சில நேரங்களில் கால்நடைகளிலே இயற்கையாக ஒரு சில காம்பு தடிமனாக இருக்கும் அந்த மேல் தோல். இந்த நிலையிலே காயங்கள் ஏற்படுவது, மறு போன்ற சிறு பசு அம்மை
மாட்டு அம்மை நோயினால ஏற்படக்கூடிய கொப்பளம், இப்படி பல்வேறு நிலைகளில் மடி காம்பு வரக்கூடிய நோயானது பலவேறு சிரமங்களை கால்நடைக்கு மட்டுமில்லாமல் பண்ணையாளருக்கு ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு எளிய மருத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருநீற்று பச்சிலை துளசி போலே இருக்கும், சிறிது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த திருநீற்று பச்சிலை இலையில ஒரு 10 இலை, குப்பைமேனி இலை, எந்த காலத்திலும் கொல்லைப்புறத்திலே எல்லா பகுதியிலும் கிடைக்கக்கூடிய அந்த குப்பைமேனி இலை ஒரு 10, முருங்கை இலை ஒரு 15, திருநீற்று பச்சிலை, குப்பைமேனி, முருங்கை இலை, இந்த 3 பொருளோடு 2 பல்லு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இவற்றை நீர் விடாது அல்லது மிக குறைவாக நீர் விட்டு அம்மியிலே வைத்து மைய அரைத்தல் என்று சொல்வார்கள். ஒரு மை போன்று அரைக்க வேண்டும். அவற்றை கைப்படாது வேறு ஒரு கரண்டியை கொண்டு சுரண்டி எடுத்து அதே அளவுக்கு வெண்ணெய், நல்ல தளதளவென்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வெண்ணெயில் கலந்து கைப்படாமல் எடுத்து அப்பொழுது அந்த காம்பு பகுதியிலே தடவும் பொழுது மடிக்காம்பிலே வரக்கூடிய அந்த மரு, மாட்டு அம்மை, காயங்கள் எல்லாம் 2 நாட்கள் குணமாகும். ஆனால் அந்த மருந்தை தடவும் பொழுது கறந்த நேரம் பொழுது மற்ற நேரங்களில் ஈரம் இல்லாத நிலையிலே சுத்தமாக துடைத்து விட்டு இந்த மருந்தை எல்லா பகுதியிலும், காம்பினுடைய முழு பகுதியிலும் தொடர்ந்து நாம் பயன்படுத்தும் நிலையிலே மடிக்காம்பிலே வரக்கூடிய இந்த நோயையும் குணப்படுத்தலாம். இந்த மடி நோயை பத்தியே நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார நோக்கில் கறவை மாடுகளை பயன்படுத்தி பால் கறந்து விற்பனை செய்யக்கூடிய நிலை உள்ளவர்கள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய பொருளாதார முக்கியம் வாய்ந்த ஒரு நோய் மடி நோய், மடி சம்பந்தப்பட்ட நோய்கள். அதுல 3 முக்கியமான மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்திய நோய்களுக்கு மூலிகை மருத்துவம் மட்டுமே கொண்டு முதலுதவியாக பண்ணையாளர் தன்னுடைய கால்நடைகளை பாதுகாத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் பாதுகாக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு எளிய மருத்துவமாக சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கால்நடைகளில் முதலுதவி மூலிகை மருத்துவம் பற்றி பேசுகின்ற பொழுது என்னென்ன நோய்களுக்கு மருத்துவம் பயன்படும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. மூலிகை முதலுதவி மருத்துவம் அப்படிங்கிறது எவ்வளவு சீக்கிரத்தில் உடனடியாக நாம் அந்த மருத்துவத்தை கையில் எடுக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். காலையில இருந்து மாடு கழியுது, ஒரு நேரம் கழியும் போது சரி மாடு கழியுதுங்கிறத கண்ணில் பார்த்துருப்போம். 3 வேளை 4 வேளை தொடர்ந்து கழிஞ்சதுன்னா மாடு அப்படியே ஓடாயிரும். அதுவும் நல்ல கறவையில் இருக்க மாடை கூட சாப்பிடுற உணவு உடலிலே சோர்வதில்லை, இப்படியெல்லாம் இருக்கும். இந்த கழிச்சல் பெரிய நோயா நாம் பார்க்கவில்லை என்றாலும் கழிச்சலினால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு என்பது கண்ணுக்கு தெரியாதது. பால் அளவு குறையும், மாடினுடைய அந்த உடல் அமைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த கழிச்சல் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. உணவு சார்ந்த நிலையில் சில மாற்றங்கள், புதியதாக சில பொருட்களை நாம் கொடுக்கலாம். அது மேய்ச்சலுக்கு செல்கின்ற மாடுகள் மழை பெய்யும் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக சில வேறு பயிரில் இருந்த வயலில் புதுசா புல்லு முளைக்கும். ரொம்ப நாள் வறட்சியா இருந்த பிறகு திடீர்னு ஒரு மழை பெய்தாலும் அதுலேயும் இந்த மாதிரியான கழிச்சல்லாம் வரும். உணவு சம்பந்தமா வேற சில நிலைகள்லையும் இந்த மாதிரியான கழிச்சல் ஏற்படும். எந்த மாதிரியான நிலையில் கழிச்சல் வந்தாலும் ஒரு எளிய மருத்துவத்தை நாம் முதலுதவி மூலமாக செயல்படுத்த முடியும். அதற்கு உண்டான அந்த மருத்துவ பொருட்கள் என்பது ரொம்ப எளிமை. நம்முடைய அரை ஜாமான்களாக இருக்கக்கூடிய சீரகம், கசகசா, வெந்தயம், மிளகு, மஞ்சள், பெருங்காயம், ஒரு 6 பொருள், ரொம்ப எளிய பொருள் நம்முடைய அஞ்சரை பெட்டியில இருக்கும். அதுல ஒரு வளர்ந்த பசுவிற்கான கழிச்சலுக்கு உண்டான மருந்துன்னு எடுத்துட்டோம்னா சீரகம் 4 ஸ்பூன், கசகசா 4 ஸ்பூன், வெந்தயம் 4 ஸ்பூன், சீரகம், கசகசா, வெந்தயம் 4 ஸ்பூன், மிளகு, மஞ்சள், பெருங்காயம் ஒவ்வொரு ஸ்பூனு. இந்த 6 பொருளுமே ஒரு கையில அடக்கிற அளவுக்கு இப்ப வந்துடும். ஒரு கை நிறைய இருக்க அந்த பொருளை ஒரு சாதாரண சட்டியில போட்டு வேற எந்த பொருளும் கலக்காம நல்ல கடுமையா அதை வறுக்கணும்.
தீயில வறுக்கும் பொழுது கருத்த நிறத்தில் புகையோட கிளம்பி அந்த பொருள் வறுபடும். நன்கு கருக வறுத்த பிறகு அந்த பொருள் சூடு ஆறுவதற்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு வெங்காயம் 10 பல்லு, பூண்டு 10 பல்லு, பழைய புளி ஒரு ஆரஞ்சு பழ அளவுல ஒரு பழைய புளி விதை இல்லாமல் எடுத்துக்கொண்டு அதே அளவுக்கு பனை வெல்லம் அல்லது கருப்பட்டின்னு சொல்லக்கூடிய பனை வெல்லத்தை எடுத்து ஏற்கனவே நாம் கருக வறுத்த அந்த 6 பொருட்களை சூடு ஆறிய பிறகு நாம் பொடி செய்து எல்லாத்தையும் இந்த 10 பொருளையும் ஒன்னா சேர்த்து அரைச்சு கொழ கொழண்டு வரக்கூடிய அந்த பொருளை ஒரு கை நிறைய கல் உப்பு எடுத்து வைத்துக்கொண்டு சிறு சிறு அளவிலே விரலிலே 3 விரல்ல வழிச்சு உப்பு தொட்டு மாட்டை தூக்கி பிடித்து நாக்கிலே நாம் மெதுவாக தடவி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கழிச்சல் நோயை 1 அல்லது 2 வேளைகளிலே நாம் எளிமையாக கழிச்சலை நாம் கட்டுப்படுத்த முடியும்.